Hi friends, I'm Murali from Dhoran Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுத போகிற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ எல்லாருமே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நாளைக்கு பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஒரு தெளிவோட ஒரு நம்பிக்கையோட ஒரு புத்தாண்டு தொடங்கிடுச்சு அப்படின்ற ஒரு புதுமையான ஒரு எண்ணத்தோட நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் இல்லாமல் அது ப்ளஸ்ஸோ மைனஸோ சரிங்களா வரவோ செலவோ நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ நம்ம முயற்சி மட்டும் நம்ம இனிமேல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மட்டுமே இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனை நாளைக்கு எல்லாருமே எதிர்கொள்ளுங்க. இதனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமில் நம்ம எழுதுனா எந்த விதமான இழப்பும் நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம எல்லாமே நமக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம நாளைக்கு எக்ஸாமில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நாளைக்கு தேர்வு எதிர்கொள்ளுங்க. எந்த விதமான ஃபீல் பேக்ரவுண்ட் எதையுமே வந்து இந்த எக்ஸாம் போயிடுச்சு என்ன ஆகுது இல்லை நம்ம மார்க் என்ன ஆகுது இதே மாதிரி தான் எல்லாமே சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸாம் வச்சு மற்ற எக்ஸாம்லாம் கணக்கு போடாதீங்க. நாளைக்கு நமக்கு வர ஒரு எக்ஸாம் வந்திருக்கு, அந்த எக்ஸாம் நம்ம எப்படி எழுதுகிறோம், அந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மட்டும் போயிட்டு நாளைக்கு எல்லாருமே தேர்வு எழுதுறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து அந்த எக்ஸாமுக்கு உண்டான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் நான் அதில் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் எப்படி வந்து தேர்வு எழுதணும், அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணும், எக்ஸாமில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எக்ஸாம் முடிஞ்சிட்டு என்ன பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த தேர்வுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், தேர்வு அறையில் நம்ம என்ன பண்ணணும், அதேமாதிரி தேர்வு அறைக்கு உள்ளே போயிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், அதேமாதிரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறது நான் வந்து 1 by 1 சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேர்வுக்கு செல்லும் முன் ஸோ நம்ம நாளைக்கு எக்ஸாம் காலையில் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்தம் 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது எக்ஸாம் அந்த ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான விஷயங்களை விட நான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 9:15 அந்த எக்ஸாம் ஹாலுக்கே நம்ம 9:15 வரணும்னு சொல்லிட்டாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் எழுதின எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நம்ம உள்ளே போனால் நம்மளை வந்து அசால்ட்டாக வெளில விடுவாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. 10:05 போனால் கூட நான்லாம் ஒரு எக்ஸாமுக்கு வந்து 10:10 தான் போயிருக்கேன். சரி, என்னையே வந்து உள்ள விட்டுருக்காங்க, அதில் எதுவுமே சொல்லலை. சரிங்களா? ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய அதாவது நாளைக்கு எழுத போகிற எக்ஸாம் வந்து இதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் எழுதினாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9:15 உள்ளே போயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு 9 மணிக்கெலாம் வந்து அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போக பாருங்கள். சரிங்களா? அதுமாரி ஒரு 1/4 மணி நேரம் பிஃபோரவே நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நம்மளுடைய ஓன் இடத்துல நடக்காது, ஒரு அந்த வட்டத்துக்குள்ள நடக்காது, மாவட்டத்தில் தான் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாவட்டத்தோட ஹெட் குவார்ட்டர் தான் போட்டுருவாங்க. ஸோ ஒரு சில பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி போகிறவங்க கொஞ்சம் பிஃபோராகவே ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி போடுங்க. அதை நம்ம வந்து 8 மணிக்கு பஸ் ஏறினா 9 மணிக்கு போகிறோமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 கிளம்பிடுங்க. சரிங்களா? அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, முதல் விஷயம் அது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்படுறது ஒரு செகண்டில் ஒரு அதாவது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் போயிடக்கூடாது. சரிங்களா? அதனால் நம்ம வந்து என்னதான் படிச்சிருந்தாலுமே அந்த படித்த விஷயத்தை சரியான நேரத்தில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து வெற்றி பெற முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கன்றதை விட்டுடாதீங்க. சரிங்களா? முதல் விஷயம் தான். சரிங்களா? ஸோ அப்படி அவசரமாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அது என்னென்ன விஷயங்கள்ன்றதை நான் சொல்கிறேன். முதல் விஷயம் ஹால் டிக்கெட். ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு கரெக்ட் டைம் போனாலுமே அந்த டைமுக்கு போனாலுமே அந்த ஹால் டிக்கெட் அப்படின்ற ஒன்று இருந்தால் மட்டும் தான் நம்மளே வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உள்ளே விடுவாங்க. ஸோ அப்படி நம்ம தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. சப்போஸ் எடுத்து போகும்போது வந்து முடிஞ்சால் 1 எடுத்துகிட்டு போனாலே போதும். இருந்தாலும் எதுக்கு 2 எடுத்துகிட்டு போக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம எடுத்து போகும்போது வெளியே இருக்கும்போது மழை பெய்யலாம். ஸோ மழை பெய்யும்போது நனைஞ்சு போயிடலாம். இல்லை அங்கே எதனா ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கு பண்ணி யூஸ் பண்ணும்போது ஏன்னா வந்து கிரிக்கிடலாம். இல்லை அதை பார்த்தீங்கன்னா மடிச்சு திரும்ப எதுவும் பிரச்சனை சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஹால் டிக்கெட் 1 இருந்தாலே போதும். சரிங்களா? நான் 2 வந்து நான் சும்மா போட்டிருக்கேன். 1 எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அதிலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ அப்படி ஹால் டிக்கெட் எடுக்கும்போது நம்ம அங்கெல்லாம் மடிஞ்சிருக்கணும், மடியக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படிலாம் நினைக்கிறீங்க. நீங்கள் 4 கூட மடிச்சு வச்சுருவோம். அதெல்லாம் கவலையே பட தேவையில்ல. சரிங்களா? அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபைல் போட்டுலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. சரிங்களா? தயவுசெய்து நான் சொல்கிறேன். ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும், லேடிஸ் எப்படி இருக்கும் தெரியல, ஜென்ஸ் பொறுத்த என்ன பண்ணிங்கன்னா அதை நீங்கள் 4 மடித்து பாக்கெட்லேயே வச்சுங்க. சரிங்களா? மடிஞ்சு போன ஹால் டிக்கெட் அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? கிழிஞ்சு போனாலும் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. 4 மடித்தாலும் பரவாயில்ல, மடித்து பாக்கெட்டில் சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? நான் ஃபைல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஃபைலில் போட்டு அந்த ஃபைலை மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? நான் சொல்லத்துக்கு கேளுங்க. ஏன்னா மடிஞ்சு போன ஹால் டிக்கெட் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன், கவலையே படாதீங்க. சரிங்களா? தில்லை எடுத்துகிட்டு போங்க. சரி, 2வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென். ஏன்னா ஏன் இதை நான் வந்து பிளாக் ஒன்லி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தேர்வு எழுதும்போது ப்ளூ பென்லையும் எழுதலாம், பிளாக் பென்லையும் எழுதலாம். சரிங்களா? நான் இது வரைக்கும் எழுதின எல்லா எக்ஸாமுமே
ப்ளூ பென்னில் தான் இருக்குது. இது வரைக்கும் நான் பிளாக் பென்னு தொட்டதே கிடையாது. ஏன்னா ஆனால் இதுக்கப்புறம் யார் எக்ஸாம் எழுதணும் பிளாக் பென் பிடிக்குதோ இல்லையோ பிளாக் பெனில் மட்டும்தான் எழுதணும். அதுவும் பால் பாயிண்ட் பென் தான். சரிங்களா? இந்த இங்க் பென் யூஸ் பண்ணுறேன், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் பென் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சொல்லிட்டு தயவுசெய்து அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. பிளாக் பாயிண்ட் பென், அதாவது பந்து முனை பேனான்னு சொல்லுவாங்க, அதாவது மத்தாக இருக்கும். சரிங்களா? அந்த பேனா மட்டும் 10 ரூபா ரெனால்ட்ஸ் பென் கடையில் தருவாங்க. அது நல்லாவே எழுதும். அது பிளாக் பென் வாங்கி வச்சுங்க. சரிங்களா? அந்த டெக் பால்னு ஏதோ ஒன்று நினைக்கிறேன். சரிங்களா? அது லிக்யூட் பால்னு இருக்கும் அந்த பெண்ணில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பென் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா? அந்த சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஷேட் பண்ணாலே போதும், அந்த கட்டம் ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? அதனால் பிளாக் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பிளாக் பென் யூஸ் பண்ணால் தயவு செஞ்சு 2 பென் எடுத்துன்னு போங்க. சரிங்களா? அந்த 2 பென் எடுத்துன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது புதுசாக வாங்கி அந்த மெழுகு கூட எடுக்காமல் அப்படியே எதுவுமே அங்கே யூஸ் பண்ணாதீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பேப்பர் 2 பேப்பர் நல்லா கிறுக்குங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி மையாவது அது காலியாகிற மாரி நல்லா கிறுக்குங்க. சரிங்களா? அந்தமாரி கிறுக்கில் பாதி எழுதின பென் இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துன்னு போங்க. நான் புது பென் தான் எடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு போகாதீங்க. இந்தமாரி ஆரோக்கிய தப்பெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பாதி மை காலியான பெண்ணோட போதும். ஏன்னா நம்ம ஷேட் பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மை தான் கண்டிப்பாக தேவைப்படுமே தவிர மற்றபடி ஃபுல்லாலாம் நம்ம வந்து பேராகிராஃப் எழுத போகிறதில்ல, மெயின் எக்ஸாம் எழுத போகிறதில்ல, நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமான மை இருக்கக்கூடிய, அதாவது கால்வாசி இல்லை வந்து அரைவாசி மை இருக்கக்கூடிய பெண்ணை யூஸ் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து டக்குன்னு வந்து நல்லா இதுவாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி வச்சோடனே இல்லை துறக்கணும், ஒரு சில பெண்ணெலாம் ஊற்றுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் அட் அது வந்து கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஐடி. இப்போ ஆதார் கார்டு கட்டாய இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ஐடி சப்போஸ் கேட்டாங்க, ஒரு சில இடத்துல கேட்பாங்க, ஒரு சில இடத்துல கேட்காம இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா பேங்க் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துன்னு சொல்லுவாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லுவாங்க, மேலே எடுத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆதார் ஐடி எடுத்து கொஞ்சம் சேஃபான விஷயம். அடுத்தது ஹேண்ட் கர்ச்சீஃப். எதுக்கு சார் கர்ச்சீஃபில் எடுத்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த நம்மளுடைய இடது கை பெருவிரல் வந்து ரேகையை வைக்கணுங்க. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் ஒன்று வைக்கிறாங்க. சரி, அப்படி வைக்கும்போது வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வேறு எங்கன்னா அந்த உங்களுக்கு கைரேகை பதிவாயிருந்துச்சுன்னா அந்த ஓஎம்ஆர் வந்து டிஸ்குவாலிஃபை, அதாவது பார்த்தீங்கன்னா இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து வேறு எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. மை வச்சு டக்குன்னு நீங்கள் அழிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஜென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்லேயே கூட தொடச்சுவாங்க, பிரச்சனை இல்லை. நானும் அப்படி தான் தொடச்சுவேன். நான் பிளாக் பேண்ட் தான் போட்டு போவேன். அதேமாதிரி ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு போவேன். அன்றைக்கி வந்து டார்க்கான ஃபேண்ட் டார்க்கான ஷர்ட் தான் போட்டு போவேன். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம ஃபேன்லேயே துவச்சினா பிரச்சனையே இருக்காது. சரிங்களா? பிளாக் ஃபேன் போட்டு போகிறவங்க கர்ச்சீஃப் எடுத்து போக தேவையில்ல. சப்போஸ் லேடிஸாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன், நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் கர்ச்சீஃப் எடுத்துன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு சில வந்து கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போகலன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் மைண்ட் செட்டு ஐயோ நம்ம கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போலையே அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட் ஃபுல்லாகவே அந்த கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போலையேன்ற அந்த ஃபீலிங்கில் மட்டுமே தான் இருக்குமே தவிர அந்த எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணாது. அதை என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் பாருங்கள், முடிஞ்சால் அதை செய்யுங்க. இல்லையா அதுக்கு அடுத்த வழி என்ன இருக்குது அதை பற்றி யோசிங்க. தயவு செஞ்சு ஐயோ இது எடுத்துகிட்டு வரலையே, அது எடுத்துகிட்டு வரலையே அப்படின்றத மட்டும் யோசிக்காதீங்க. இது எடுத்துகிட்டு வரலையா பரவாயில்ல, நம்மகிட்ட ஃபேண்ட் இருக்குது, நம்மகிட்ட ஷால் இருக்குது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஐயோ நான் கர்ச்சீஃப் எடுத்து தான் ஆச்சு, 2 பெண் சொன்னாங்களே, ஒரு பெண் எடுத்துகிட்டு போனால் ஒழுங்கான பெண் எடுத்துகிட்டு போனால் 1 எடுத்து போனாலே போதும். ஒழுங்கில்லாத பெண் 10 எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை வந்தால் செய்யும். சரிங்களா? அதனால் நான் 2 பெண்ணை சொல்கிறதா 2 பெண்ணை தேடாதீங்க. நான் இது சொல்கிறேன்னா எதனா ஒரு சமயம் ஸ்டெப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வண்டியில் எடுத்து போகும்போது ஏன் அது இருக்குது, நம்ம டயரை நல்லா தான் போயிட்டுருக்கோம். இன்கேஸ் நம்ம நேரம் தான் நமக்கு முன்னாடி இருக்குமே, நம்மளுக்கு தெரியாதுங்களா, நம்ம படிக்கும்போது தான் பிரச்சனை வரும், படிக்கும்போது தான் கரண்ட் ஆஃப் ஆகும். சரிங்களா? இதுமாதிரி நிறைய படிக்கணும் போது தான் கொரோனா வரும். அதே மாதிரி தான் நம்ம நேரம் நமக்கு முன்னாடி இருக்கும். இப்போ தான் வேறு சனி பயிற்சிலாம் முடிஞ்சிருக்கு. சனி பயிற்சி யார் யாருக்கு எப்படி ஆகும், என்னளுக்கு ஏடாகணும் ஆகுன்றது தெரியாது. ஸோ அப்படின்னும் போது எதுக்கு சேஃப்டி அப்படிக்காக சொல்கிறது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப் சொல்லிவிட்டு அடுத்தது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். காசுலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாம்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதாவது நம்ம படித்த ஸ்கூலில் கூட போயிட்டு நான் எங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் படித்த காலேஜில் எக்ஸாம் எழுதியிருக்கேன். சரி, அதெல்லாம் வந்து குரூப் 4 எக்ஸாம் போது. ஆனால் குரூப் 1 போது நம்ம தெரியாத இடத்துல கூட கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அப்படின்னும் போது சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து வெள்ளூர் போகிறோமா, இங்கேருந்து திருவண்ணாமலைனா அது சார்ஜ் மட்டும் எடுத்து போங்க. அங்கேருந்து உள்ள ஷேர் ஆட்டோவில் போகாமல் இருக்கலாம். ஷேர் ஆட்டோவில் வந்து நார்மலாக 10 ரூபா தான் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாம் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா 20 ரூபா 25 ரூபா 30 ரூபா நோட்டு வைப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே அந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50%, 200 எடுத்து போகணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு 300 எடுத்துகிட்டு போங்க. 500 எடுத்து போனீங்க, ஒரு 600 700 அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாமுக்கு ஒரு டென்ஷனாக வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இது எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு எக்ஸாம் ஆளுக்குள்ளே கரெக்டாக போயிட்டீங்க. சரிங்களா? போயிட்டு நான் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆளுக்குள்ளே போயிட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா,
ஒரு சாக்லேட் வாங்கி வச்சுங்க. ஸோ இந்த கோபிகோ சாக்லேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சாக்லேட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பல்லில் ஓட்டுற மாதிரி சாக்லேட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வாங்காதுங்க. மிட்டாய் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிட்டாய் வாங்கிக்கங்க. சரிங்களா? ஏன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஒரு 5 மிட்டாய் இல்லை ஒரு 4 மிட்டாய் வாங்கிக்கோங்க. ஓகே, 4 மிட்டாய் வந்து கண்டிப்பாக வாங்கி எடுத்துகிட்டு போங்க. அது ஏன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? மிட்டாய் வாங்கி பாக்கெட்டில் வச்சு வச்சுங்க. லேடிஸாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மிட்டாய் வாங்கிட்டு போங்க. போயிட்டு இப்போ தேர்வு வரையில் செய்யக்கூடாதவை. சரிங்களா? செய்யக்கூடாது என்னென்னா நோ டென்ஷன். அதாவது அங்கே போய் பதட்டப்படக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, சைலண்ட் அப்படின்னும் போது தான் நமக்கு சத்தம் போடணுன்ற ஒரு ஐடியா வரும். எல்லோரும் சத்தம் போடாமல் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னா தான் நம்ம சத்தம் போட தோணும். ஓகேங்களா? ஆனால் ஒரு நம்ம படத்துக்கு போய் பார்க்கணும்னு வச்சுக்கலாம், படம் பார்க்கும்போது 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல சீன் வரும்போது யாருமே சத்தம் போட மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்லணும்னா, நம்ம எந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அந்த விஷயத்தை செய்யணுன்ற ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளுணர்வு தோணிடும். சரிங்களா? அதனால் என்னென்னா, நம்ம போய்ட்டு எக்ஸாம் எல்லாம் பதட்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு இன்னும் பதட்டமாகிடும். பதட்டப்படக்கூடாதுன்னே ஒரு பதட்டப்பட்டுருப்போம். சரிங்களா? இதெல்லாம் வந்து எல்லாருமே அந்த டைம் பண்ணக்கூடியது தான். சரிங்களா? ஸோ எக்ஸாம் ஹாலில் போகிறீங்களா, போயிட்டு அங்கே போயிட்டு அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான், இதுக்கு இந்த கொஸ்டின் போய் ஸ்டடி, அங்கே கொஸ்டின் போய் ஸ்டடி, இதில் இருந்தாண்டி கண்டிப்பாக வருமா, இதில் இருந்தாண்டா அங்கே வருமா. அந்த பசங்க கூட பார்த்தீங்கன்னா கம்மன் தருவாங்க. ஆனால் அந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணால் அவங்க மைண்டுக்குள்ளே நிறைய யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது தப்பில்லை, ஏன்னா பெண்களுக்கு பொதுவாகவே அந்த நிலைமை இருக்கும். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணோன்னா, அது கேட்டுருவாங்களோ இது கேட்டுறாங்க. ஏன்னா பசங்களோட பெண்கள் தான் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் இருப்பாங்க. அதிகமாக பார்த்தோன்னா அந்த பதட்டப்படுவாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் பதட்டமே படாதீங்க. எந்த கொஸ்டின் வந்தாலும் என்னது, 2 விஷயந்தான். ஒன்று நமக்கு தெரியும், ஒன்று நமக்கு தெரியாது. தெரிஞ்ச கொஸ்டின் வந்தால் போட போகிறோம், தெரியாத கொஸ்டின் வந்தால் ஏன்னா ஒரு ஆப்ஷன் போட போகிறோம். நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னும் போது தைரியமாக அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் ஜாலியாக இருந்துட்டீங்க. இந்த 3 மணி நேரம் அவங்கள வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளை வந்து பயமுறுத்துமா அப்படி ஒரு நினச்சிங்க. ஓகே, நம்ம அப்பா அம்மாவே சமாளிச்சிட்டோம், நம்ம வீட்லேயே ஒரு நாள் சம்பாதிச்சிட்டு தண்டை சோறு சாப்பிட்டுட்டோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் பண்ண விஷயம் தான். நான் நினச்ச விஷயம் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இப்போது இந்த போஸ்டிங்கில் உட்காந்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா பதட்டப்பட்டு என்னை விட நல்லா படிக்கிற பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் கோட்டை விட்டுருக்காங்க. ஓகேவா? எல்லா கொஸ்டினும் தெரியும், என்ன பண்ணால் வெளியே வந்து தெரியும். அந்த 1 மணிக்கு மேலே தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த 10 மணிலேருந்து 1 மணி வரையும் தெரிஞ்சால் தான் பிரயோஜனம். அதை தாண்டி தெரிஞ்சால் நீ 200 கொஸ்டின் தெரிஞ்சாலுமே டுபா குரு தான் அந்த உலகமே என்ன சொல்லலாம், உன்னை படிக்காதுன்னு சொல்லும். அதனால் என்ன சொல்லேன்னா, அந்த 3 மணி நேரத்தில் பதட்டப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அந்த 3 மணி நேரம் மட்டும் ஒழுங்காக யூஸ் பண்ணி எல்லாருமே வாழ்க்கையில் விட்டு எறிஞ்சிருக்காங்க. சரிங்களா? அதனால் அந்த 3 மணி நேரம் உங்களுக்குள்ள நேரம், அதில் பதட்டோட பயத்தோட எழுதி என்ன சாதிக்க போகிறீங்க? ஜாலியாக இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாமு, அந்த எக்ஸாமில் போய் உட்காந்த உடனே உங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, அட போடா பார்த்துலாம், இன்னைக்கு இந்த எக்ஸாமில் இதோட 1000 எக்ஸாம் இருக்குது, இந்த வருஷம் 42 எக்ஸாம் வருதான், இந்த ஒரு எக்ஸாம் தான் நான் நம்பி இருக்கேன், மீதி 42 இது, அதில் நான் தட்டி தூக்கண்டா, இதோட பெரிய லெவலில் போனான்னு சொல்லிட்டு ஒரு கெத்தாக உட்காந்து எழுதுங்க. ஓகே, எக்ஸாம் ஹாலில் போய்னா அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். அங்கே போய் உள்ளே போய் உட்காந்துட்ட பிறகு ஐயோ நான் படித்தா தான் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும், நான் படித்தா தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், நான் படித்தா தான் என் அண்ணன்லாம் வேலை வாங்க முடியும், நான் படித்தா என் தம்பிலாம் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு கஷ்டத்தை எடுத்துன்னு போயிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் கை வைக்கும் கூட உங்கள் கை தட நடக்கும். நீங்கள் 2 கையில் வச்சு பேனா பிடிச்சாலும் உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ தயவு செஞ்சு அங்கே போய்ட்டு உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை உங்களுடைய லைஃப் பேக்ரவுண்டோ இல்லை உங்கள் லவ் மேட்ரோ எதை பற்றி நீங்கள் லவ் ஃபீல் ஆனோ பரவாயில்ல, அந்த 3 மணி நேரம் அந்த ஹாலில் மட்டும்தான் உங்கள் மைண்ட் இருக்கணுமே தவிர, நீங்கள் ஹாலில் வெளியே போகுதுன்னா நீங்கள் படித்த விஷயத்தை லிங்க் பண்ணி தான் வெளியே போகணும். நம்ம இந்த இடத்துல அந்த கணக்கு போட்டோமே, இந்த கிரவுண்டில் உட்காந்து இதை படிச்சுமே அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே தரணும். மற்றபடி வேறு எந்த ஃபீலிங்கும் உள்ளே வச்சுக்காதீங்க. சரிங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், உள்ளே போயிட்டு நான் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படி சாதிக்கணும் இப்படி சாதிக்கணும் எப்படி கரெக்டாகணும், அந்த வெங்காய கதைலாம் தேவையே இல்லை. உள்ளே போகிறோமா அந்த 3 மணி நேரம். ஓகேங்களா? இந்த அர்ஜுன சொல்ல பார்த்தீங்களா, அர்ஜுனன் துரோணாச்சாரிய கேட்பார் பார்த்தீங்களா, என்னது அர்ஜுனா அந்த மரம் தெரிகிறதா? இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பறவை தெரிகிறதா? இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளை தெரிகிறதா? இல்லை. அந்த மரத்தோட இலை தெரிகிறதா? இல்லை. அப்போ என்ன தானே தெரியுது? அந்த பறவையோட கண் மட்டுமே தெரிகிறது குருதேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உட்ராபானத்தை அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியர் சொல்லுவார். அப்போ டப்புன்னு விடுவான், அந்த இது எதுவுமே கீழே விழாமல் டப்புன்னு அந்த கண்ணத்தை மட்டும் ஷார்ப்பாக அடிச்சிருவோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய இலக்கு எதுவோ அதை மட்டும் தான் நினைக்கணும். வெங்காயம் மற்ற எதையுமே நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து மற்ற மாதிரி தான் முட்டாளாயிடுங்க. ஸோ அர்ஜுன மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அடிக்கணும். அதே மாதிரி தான் 3 மணி நேரம் 200 கொஸ்டின் தான் உங்களுக்கு போட்டி. அப்போ அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணால் அந்த 200 கொஸ்டின் மட்டும் தான் உங்கள் எண்ணங்கள் இருக்கணும். மற்றபடி வேறு எந்த ஒரு எண்ணம் மட்டும் போகக்கூடாது. சரிங்களா? அந்த 200 கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, இம்பார்ட்டனோ இல்லையோ, படிச்சிங்களோ படிக்கலையோ, அந்த 200 கொஸ்டின் எப்படி இருக்குது அதை பற்றி மட்டும் யோசிங்க, வேறு எதையுமே யோசிக்காதீங்க. சரிங்களா? அப்படி யோசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டென்ஷன் வராது, பயம் வராது, பதட்டம் வராது, எதுவுமே வராது. எனக்கு கொஸ்டின் தெரியல அவ்வளோதான். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் வச்சோம், ஐயோ இது படித்த மாதிரி இருக்கே, அந்த கதையை வேணாம், படித்த மாதிரி இருக்குனால தெரியாத கொஸ்டின் தான் முடிஞ்சு போச்சு.
ஓகேங்களா? படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், படிக்கலையா தெரியாது, அவ்வளோதான். தெரியுது தெரியாது, இந்த 2 ஆப்ஷன் மட்டும் வச்சு மொத்த கொஸ்டின் பார்த்துருவாங்க அழகாக. 200 கொஸ்டினா 190 கொஸ்டின் உங்களுக்கு தெரியல, பரவாயில்ல, மீதி 10 கொஸ்டின் தெரியும். ஓகேவா? அந்த ஒரு கான்செப்ட் வச்சுங்க. அப்புறம் இன்னொரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியுதா, பிரச்சனை இல்லை. தெரியலையா, தமிழ்நாட்டுக்கு அந்த கொஸ்டின் தெரியல, அவ்வளோதான். அந்த ஒரு சிம்பிள் கான்செப்ட் வச்சுங்க உங்களுக்கு அழகாக. ஏன்னா நமக்கு ஒரு கண்ணு வருதுன்னா கூட எதிரிக்கு 2 கண்ணு போயிடுது. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கண்ணு போனால் நம்ம வருத்தப்படுவோம், ஓகேங்களா? ஆனால் எதிரிக்கு 2 கண்ணு போகுதுன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம். நமக்கு ஒரு கண்ணு போகிறத நினச்சி நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். எதிரிக்கு 2 கண்ணு போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷம். இது எல்லாருமே வரக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம் தான். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா நம்ம வந்து கஷ்டப்படுவோம். இதுவே தமிழ்நாட்டுக்கே அந்த விஷயம் தெரியலன்னு வச்சிங்களேன், தமிழ்நாட்டுக்கே தெரியல, நமக்கு தெரிஞ்சு நல்லா பண்ண போகணும் சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷம் உங்களை அடுத்த கொஸ்டினை நோக்கி முன்னேறும், சரிங்களா? அதெல்லாம் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலையா, தமிழ்நாட்டுக்கே தெரியல, அவ்வளோதான், தூக்கி போடுங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் கண்டிப்பாக தமிழ்நாடு தப்பு பண்ணணும். இதுதான் வந்து உண்மையான ரியல் ஃபேக்ட்டு, ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு தான். இந்த ஒரு கொஸ்டின் தெரியலன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன தெரியுமா, நம்ம கூட ஒருத்தன் படிச்சிருப்பான், அவன் போட்டிருப்பானா, இவன் போட்டிருப்பானா, இவன் கிளாஸ்லேயே அந்த கொஸ்டின் சொன்னானே, இவன் கிளாஸ் 100 மார்க் ஏற்றினா அவன் கண்டிப்பாக போட்டிருப்பான், அவன் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறான் அப்படின்னு அவன் நம்பிக்கை எல்லாமே நம்ம அடுத்தவன் மேலே தான் இருக்குது, நம்ம மேலே வைக்கிறதே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அவன் மேலே வைக்கிற நம்பிக்கையை உங்கள் மேலே வைங்க, அந்த பெண்ணு மேலே வைங்க, ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் நான் வச்சுங்க. அப்புறம் டபுள் ஷேடிங் பண்ணாதீங்க. ஒரு கொஸ்டின் ஒரு வாட்டி போடுறீங்களா, ஒரு வாட்டி வெஸ்ட்டுமா, அது வெஸ்ட்டை கூட பரவாயில்ல, அதோட கம்முன்னு விட்ருங்க. அதில் பிளேடு போட்டு சொல்கிறது, ஒயிட்னர் போடுறதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பெண்ணு மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். பெண்ணை தவிர எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. பென்சில் எடுத்துகிட்டு போனோம் சார், பிளேடு எடுத்துகிட்டு சார், பென்சில் அதை பார்த்தீங்கன்னா நான் ரஃப் ஒரு வாட்டி போட்டு பார்க்குறேன், அந்த வெங்காய கதையே வேணாம். அதேமாதிரி சார் நான் பிளேடு எடுத்துகிட்டு போகிறேன், தப்பாகிடுச்சுன்னா தப்பு ஆகாத அளவுக்கு பார்த்துங்க. தப்பாகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். நீங்கள் தப்பு ஆகாமல் இருக்குது என்ன பண்ணுன்றதை யோசிங்க. அப்படி யோசிச்சா நீங்கள் கண்டிப்பாக தப்பே பண்ண மாட்டீங்க. நான் இது வரைக்கும் என்னுடைய எக்ஸாமில் ஒரு வாட்டி கூட பென்சில் எடுத்து போனது கிடையாது, பிளேடு எடுத்துன்னு போனது கிடையாது, ஒயிட்னர் எடுத்து போனது கிடையாது, இங்க் எரேசர் எடுத்து போனது எதையுமே. ஒரே ஒரு பெண்ணு மட்டும் தாங்க, அதில் மூடி கூட இருக்காது, வெறும் பெண்ணு மட்டும் தான் அழகாக எடுத்துருவோம். அந்த பெண்ணை வச்சு தான் நான் பாஸ் பண்ணேன், சரிங்களா? அதனால் எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. பாக்கெட்டில் ஒரு பெண்ணு, அதேமாதிரி மேல் பாக்கெட்டில் ஒரு பெண்ணு வச்சுப்பேன், கீழ் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டு 5ஆக மடித்து 4ஆக மடித்து வச்சுப்போம், அவ்வளோதான். அங்கே எக்ஸாம் ஹாலில் தான் போய்ட்டு அந்த பாக்கெட்லேருந்தே கை விடும். அது வரைக்கும் அந்த பாக்கெட்டில் வேறு கை போகாது. பர்ஸில் அது பணம் எல்லாம் மேலே தான் வச்சுப்பேன். நீங்கள் ஹால் டிக்கெட் வைக்கக்கூடிய பாக்கெட்டில் எக்ஸாம் ஹாலில் தான் போய்ட்டு எடுக்கணும். அது வரைக்கும் அந்த எக்ஸாம் அந்த பாக்கெட்டு வந்து எதுவுமே தொடாது, எதுவுமே காசு போட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு கீழே வந்துடும். அதனால் அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, ஓகே? ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க. ஓவர் ரைட்டிங்னா எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணுறது. ஒரு கொஸ்டின் தப்பாகிடுச்சா பரவாயில்ல, விட மீதி 199 கொஸ்டின் இது உனக்கு ஞாபகம் வச்சுங்க, சரியா? ஐயோ இந்த ஒரு கொஸ்டின் தான் உனக்கு உலகமே, ஏன்னா உண்ட மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது, அதனால் ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டினில் தான் உன்னுடைய லைஃப் இருக்குதுன்னா நம்ம தான் அங்கே இருக்கிற வடிகட்டின முட்டாள். அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஒரு கொஸ்டின் போச்சா மீதி 199 கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டினை நான் என்னை காப்பாற்றி தெரியும் அப்படின்ற ஒரு தில்லா வந்து மீதி 199 கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அட்டன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தரும். இல்லையா இந்த ஒரு கொஸ்டின் தான் உட்காந்து பண்ணால் அவ்வளோதான். இது ஒரு கொஸ்டின் இல்லை, இந்த ஒரு கொஸ்டினை வச்சே நீங்கள் இது வரைக்கும் 10 எக்ஸாம் வரும். அதே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடிங். நான் இது வரைக்கும் ஒரு 5 எக்ஸாம் எழுதியிருப்பேன். இந்த 5 எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடிங் பண்ணியிருக்கேன். சார் டபுள் ஷேடிங் பண்ணதில்லை, ஒரு கொஸ்டினை மாற்றி போடுறது கரெக்டாக இருந்தாலும் போட்டவங்க மார்க் தர மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் எரேசர் வச்சு அழிச்சாலும் சரி எது பண்ணாலுமே அந்த மார்க்கு போனது தான். அதனால் அந்தமாதிரி தப்பே பண்ணாதீங்க, சரியா? அடுத்தது டோன்ட் யூஸ் பிளேட் அண்ட் எரேசர். அதையும் சொல்லிட்டேன், பிளேட் யூஸ் பண்ணாதீங்க, எரேசர் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய்ட்டு எச்ச தொட்டு வைக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு இதுமாதிரிலாம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த எச்ச தொட்டு வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்னர் போடுறது. அந்த ஒயிட்னர்லாம் போட்டு வச்சா மத்தாயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டே ஆல்ரெடி மத்தாக இருக்கும், அது மேலே இது ஒரு மத்தாச்சுன்னா உங்கள் ஷீட்டு வேல்யூவேஷன் போகும்போது உள்ளே போகாது, அந்த ஸ்டக் ஆகும். அதனால் அந்த ஒயிட்னர் போகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, ஓகே? தப்புனா தப்பு, முடிஞ்சு போச்சு. அடுத்தது டோன்ட் டேமேஜ் ஓஎம்ஆர். இந்த ஓஎம்ஆரில் சைட்லாம் கிழிக்கிறது, சரிங்களா? அதில் வந்து அந்த இங்கு சொட்டுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணி வைக்கிறது, அதுமாதிரிலாம் பண்ணாதீங்க, ஓகேவா? அதுமாரி அந்த ஓஎம்ஆர் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் கை வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வச்சுட்டு அங்கே வைக்கிறது, அங்கே வச்சுட்டு இங்கே வைக்கிறதுனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் பண்ணக்கூடாத விஷயங்கள், ஓகேவா? சரி, அடுத்தது சரி, எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எக்ஸாம் ஹால் 10 மணிக்கு டான்னு 9:45 கொடுத்தாலும் சரி, 9:50 கொடுத்தாலும் சரி, இப்போ சீக்கிரம் ஓப்பன் பண்ணுப்பா. அதாவது எக்ஸ்டர்னல் வந்து சொல்லுவாங்க, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுப்பா, டைம் ஆகிடுச்சு, உனக்கு டைம் இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே அந்த அறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் அறையில் மொத்தம் 20 பேர் உட்காருவாங்க. இப்போ கொரோனா டைமில் எவ்வளோ பேர் உட்காராங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு அறையில் பார்த்தீங்கன்னா 20 பேர் உட்காருவாங்க. கொஞ்சம் வீடியோ லெங்க்தாக போகும், பரவாயில்ல, நான் கேளுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? 20 பேர் உங்கள் அறையில் உட்காராங்க. ஸோ அப்படி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா
அந்த கொஸ்டின் ஒத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 நிமிஷம் எப்படி தெரியுமா இருக்கும் அந்த அறையை சலன்னு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் எல்லாருமே டப்புன்னு திருத்தி கிடப்பாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எதையுமே பண்ணாதீங்க. அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் போனாலும் பரவாயில்ல. அந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தராங்க? 3 மணி நேரமா 3018 180 நிமிடங்களில் நீங்கள் 5 நிமிஷம் இருக்கிறதுனால எந்த விதமான பலனும் வரப்போகிறது கிடையாது. அந்த 5 நிமிஷம் அமைதியாக இருங்க. அந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா புயல் அடிக்கும்போது எப்படி இருக்கும்? மரங்கள்லாம் ஆடும், கிளைகள்லாம் ஓடும். அது பார்த்தீங்கன்னா அந்த தகர டப்பா ஷீட் எல்லாமே பறக்கிற மாதிரி சத்தங்க. அதே மாதிரி தான் அந்த ஹாலில் இருக்கும். எல்லாருமே சொல்ல அது எங்க இது எங்க, இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் அந்த எக்ஸ்ட்ராலே ஓரளவுக்கு பரபரப்பாங்க. அந்நேரத்தி நீங்கள் பரபரப்பே காட்டாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஓஎம்ஆர் வந்துச்சா? ஓஎம்ஆரில் உங்கள் பேப்பர் எல்லாம் உங்கள் நேம் எல்லாம் கரெக்டாக தானே பார்த்துங்க. ஓகே, பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் ஷீட் தருவாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டே ஆன்சர் தந்துடும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆன்சர் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே எல்லாருமே அந்த பிரித்து டப்புன்னு எண்ணி கிடப்பாங்க. அப்போ நீங்கள் அமைதியாக ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஒரு தியானம் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் விஷயம் இல்லை. நான் வந்து ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு வேலை வாங்க போகிறேன். அந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம்ன்றது எனக்கு தெரியாது. அது இந்த எக்ஸாமாகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கு என்னுடைய உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கலாம், இல்லை உங்கள் குல தெய்வமாக இருக்கலாம். சாமி நீ என் கூட இரு. ஓகே, உங்கள் பக்கத்துலேயே உங்கள் கடவுளை உட்காந்து எழுதுதான் நீங்கள் நினச்சிங்க. சரிங்களா? இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கூட நம்ம கூட வந்து ஒரு சாமி உட்காந்து எழுதுகிற மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீலோடு உட்காந்து எழுதுங்க. ஏன்னா நான் இந்த கடவுள்கிட்ட வேணுங்க. அதாவது நான் எக்ஸாம் எழுதலை, நீ தான் எழுத போகிற. ஸோ உன்னுடைய பக்தன் வந்து ஃபெயில் ஆகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது என் பொறுப்பு இல்லை, முழுக்க உன் பொறுப்பு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா முருகான்னு சொல்லிட்டு வந்து எழுதும். சரி, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லையா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ 5 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருங்க. எதை பற்றி யோசிக்காதீங்க. நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தெம்போடு எழுதுங்க. அப்போட பார்த்தீங்கன்னா அந்த 5 நிமிஷம் எல்லா அலைகளும் ஓய்ஞ்சிடும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? அப்போ வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை பிரித்து அழகாக பொறுமையாக பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பதட்டப்படுறீங்களோ அந்த பதட்டம் தான் அந்த எக்ஸாம் ஹால் ஃபுல்லாகவே நிரம்பி இருக்கும். அந்த எக்ஸாமில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறதுனா எண்டு வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 5 நிமிஷம் அமைதியாகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மக்கள் யார் சத்தம் போட்டாலுமே உங்களுக்கு எந்த சிலமே நீங்கள் அழகாக கொஞ்சம் எழுதலாம். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்காதீங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்லாம் பார்த்தா கடகடன்னு ஆடும். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் பார்த்தோம். இல்லை உங்கள் எக்ஸாம் ஹால் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏன்னா மாவு மில் இருக்கும், இல்லை ஏன்னா மிளகா மிஷின் இருக்கும், கடன்னு ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் எதையுமே கன்சிடர் பண்ணாதீங்க. அப்படின்னா உங்களுடைய வெற்றி கிட்டே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தடைகள் வருது அப்படின்ற ஒரு தைரியத்தோடு எழுதுங்க. ஓகே, எக்ஸாம் எழுத ஆரம்பிக்க போகிறீங்க. சரி, 5 நிமிஷம் போயிடுச்சு. இப்போ வாங்கி உங்களுடைய கொஸ்டின்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் ஓஎம்ஆர் தருவாங்க. அந்த ஓஎம்ஆரில் ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கானதை செக் பண்ணிங்க. உங்களுடைய ஓஎம்ஆர் தானே, உங்கள் ஃபோட்டோ இருக்கா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கானதை செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு சைன் போட்டு அந்த தம்பை பிரச்சனை சொல்லுவாங்க. அது வச்சுட்டு உடனே என்ன பண்ணிங்கன்னா அழகாக ஃபேனில் தொடச்சிங்களோ இல்லை அந்த கர்ச்சி வச்சு யூஸ் பண்ணிங்களோ அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? அதெல்லாம் பிரச்சனை. அசிங்கெல்லாம் படாதீங்க. ஐயோ நம்ம ஃபேனில் தொடச்சா அசிங்கமாகிடும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில நேரத்தில் பண்ணுவாங்க, அங்கே போய் ப்ரிஸ்டீஜ் பார்ப்பானுங்க. ஓகே, அதெல்லாம் யாருமே பார்க்காதீங்க. சரிங்களா? வந்தால் வந்து உங்களோட ரொம்ப லோக்கலாக இருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. வெளியே காட்டும்போது பில்டப் காட்டுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிடுங்க. ஃபேனில் தொடச்சிங்க, ஷாலில் தொடச்சிங்க, இல்லை கரிச்சி வச்சுன்னா யூஸ் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை யூஸ் பண்ணிட்டு அழகாக உட்காந்து முதல் கொஸ்டின் எடுங்க. ஓகே, முதல் கொஸ்டின் எடுக்க போகிறீங்களா? ஸோ எடுக்க முன்னாடி ஒரு சபதம் எடுத்துங்க. என்னென்னா, எனக்கு 200 கொஸ்டினுமே தெரியலனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். 200 கொஸ்டினுமே தெரியலனாலும் தமிழ்நாட்டுக்கு 200 கொஸ்டின் தெரியாது அப்படின்ற ஒரு திமிரோட முதல் கொஸ்டின் எடுங்க. முதல் கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினாக இருக்கும். முதல் கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினாக இருக்கும். என்ன பண்ணினா இப்போ வந்து எக்ஸாமில் மொத்தம் 200 கேள்வி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ஐடியா ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னா 101வது கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நீங்கள் 200 கொஸ்டின் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன பண்ணால் 101வது கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன் சார் 101லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்க, முதல் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இது வரைக்கும் டிஎன்பிசி வரலாறு முதல் கொஸ்டின் வந்து பார்த்தா தெரிஞ்ச கொஸ்டினை வச்சு தான் சரித்திரமே கிடையாது. முதல் கொஸ்டின் நமக்கு தெரியாத கொஸ்டினாக தான் வைப்பாங்க. சரிங்களா? அது வந்து எல்லாருக்கும் நடக்கிற இயற்கை தான். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 50வது கொஸ்டின் வந்தோ இல்லை 101வது கொஸ்டின் வந்தோ இல்லை 150வது கொஸ்டின் வந்தோ அதை பாதிலேருந்து ஆரம்பிங்க. அது வந்து என்னன்றதை நீங்கள் குறித்து வச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிறுக்காதீங்க, ஒரு சின்ன புள்ளி மட்டும் வச்சுங்க. புள்ளி வச்சுக்கிட்டு அலோடுன்றது கிடையாது தான். இருந்தாலும் நீங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு புள்ளி வச்சுங்க. இந்த டிக் பண்ணுறது, அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுறது, அதில் பார்த்தா கொஸ்டின் பேப்பர் ஒன்லி வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் அதை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் தான் போடணும், வேறு எதுவுமே போடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? நம்பர் போட்டிங்களா, நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அந்த ஆப்ஷனில் மட்டும் லைட்டாக ஒரு புள்ளி வச்சுங்க, வேறு எதுவுமே பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் விஷயம். ஏன்னா அந்த வரவங்களாம் அந்த ஃப்ளைங் ஸ்கோட் வருவானுங்க, அதுவும் குரூப் 1 வரும்போது கண்டிப்பாக வந்து வருவாங்க. ஏன்னா குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1000 போஸ்ட்ன்றதுலாம் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த விதமான எக்ஸ்ட்ரா
மார்க்கும் அதில் இருக்க வேணாம். அதை நல்லா பார்த்துங்க. சின்னதாக யாருக்கும் தெரியாத உங்களுக்கு மட்டும் தெரியாத மாதிரி ஒரு புள்ளி வச்சுங்க. அதுக்காக பென்சிலை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. பென்சிலே அங்கே காட்டாதீங்க. ஒன்லி அந்த பென்னிலே பிளாக் பென்னிலே மார்க் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பாக போகிறது கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 101 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சார் 101 ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம 101 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரேன்னு வச்சுங்களேன். 101 150 வரைக்கும் ஒரு கொஸ்டினுமே தெரியலனாலும் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குன்னா, அப்போ ஃபஸ்ட்டு இருக்க 100 கொஸ்டின் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச கொஸ்டின் வந்திருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இது பரவாயில்ல, நம்ம தெரியலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 100 கொஸ்டின் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வரது வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வரும். இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஒரு 10 கொஸ்டின் தெரியலன்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா ஃபீல் வரும்? இந்த ஃபஸ்ட்டு 10 கொஸ்டினே நமக்கு தெரியல, இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின் நமக்கு தெரிய போகுது. அப்போ என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்த அந்த 10 கொஸ்டின் இருந்த நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து கொஸ்டினும் பரவ ஆரம்பிக்கும். 10 கொஸ்டினே தெரியல, இந்த கொஸ்டின் மட்டும் தெரிய போகுது, இந்த கொஸ்டின் மட்டும் தெரிய போகுது, இந்த கொஸ்டின் மட்டும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டுனா இதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் பார்த்தாலுமே அதே ஃபீலோட தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால் அந்த தயவுசெய்து அந்த தப்பான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மனசு நமக்குள்ளே நம்ம மனசை நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி தான். சரிங்களா? ஸோ அதனால் பண்ணால் 101 ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் கண்டு நமக்கு தெரியறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தெரியாத கேள்வி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக அட்டன் பண்ண ஒரு ஃபீல் வரும், ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு கை கொடுத்துச்சு. எனக்கு கை கொடுத்த விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, சரி, ஓகே. நம்ம ரொம்ப கதை போட்டு அழைக்க வேணாம், சொல்லிடுறேன். முதல்ல உங்களுடைய வினாத்தாள் வரிசை எண்ணை சரிபார்க்கும். ஓகே, அடுத்து ஓஎம்ஆரில் கையெழுத்திடும். ஓஎம்ஆரில் செக் பண்ணிங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுருங்க. அடுத்து கேள்வியை முதலிருந்து கடைசி வரை முழுமையாக தெளிவாக படிக்கும். நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்கன்னா முழுசாக படிங்க. நம்ம ஆளுங்க பாதி பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, தெரிஞ்ச கேள்வி தான் நிறைய பேர் தப்புன்ட்டு வராங்க. அது ரீசன் என்ன தெரியுங்களா? தெரிஞ்ச கேள்வினும் போது என்னென்னா ஒரு அசால்ட் வந்துடும், ஒரு மெத்தனை வந்துடும், ஒரு இருமாப்பு வந்துடும். அடாவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, என்னடா கேட்டு போகிறான் டிஎன்பிசியில் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கல்னா உங்களுக்கே தூக்கல் தான் டிஎன்பிசி. ஓகேங்களா? என்ன செய்ய தெரியுங்களா? கீழ்கண்டவற்றில் பொருந்தியவற்றில் பொருந்தாதுன்னு கேட்பாங்க. நம்ம என்ன நினைப்பாங்க, கீழ்கண்டவற்றில் பொருந்தியது. ஆனால் பொருந்தியது ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே ஏவேலே இருக்கும் பொருந்தியது. நம்ம என்ன பண்ணோம், ஆப்ஷன் ஏ வந்து கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்து நான் இந்த கொஸ்டின் ரைட்டாக போட தெரியுமா, அவ்வளோ மொக்கைக்கிறேன் டிஎன்பிசி, இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக நினைப்போம். சரிங்களா? இது வந்து எல்லாருமே டிஎன்பிசி எழுதுன எல்லாருக்குமே இந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோன்னே எக்ஸாம் கொஸ்டின் செம ஈஸிப்பா, கட் ஆஃப் 180 வரும் கண்டிப்பாக அப்படின்னு. ஒரு 2 நாள் கழிச்சிக்க பார்த்துன்னு வச்சிங்களேன் 160 ஆகிடும். அந்த ஓஎம்ஆர் அந்த ஆன்சருக்கு வந்துட்டோடனே 150, என்ன மச்சான் 150 தான் வந்தது அப்படின்னா இவன் மார்க் பார்த்தீங்கன்னா 110 தான் எடுத்துருப்பான். ஓகேவா? என்ன மச்சான் எக்ஸாம் ஈஸியாக வந்துருக்குண்ணே, ஆமாண்டா அன்றைக்கி பார்க்கும்போது ஈஸியாக இருந்துச்சு, ஆன்சருக்கு வந்துட்டோம்னா அப்போ தான் அப்படியே தலைக்கிட மாட்டோம். அதான் டிஎன்பிசி. அப்போ நம்ம கொஸ்டின் வருவா, அடப்பா இந்த கொஸ்டின் தப்பாக போனோம்னா பொருந்திய விட்டு நம்ம போட்டு வந்தோம், ஆனால் இவன் பொருந்தாதுன்னு கொடுத்துறானே அப்படின்ற ஒரு ஃபீல் அப்போ தான் வரும் நமக்கு. ஆன்சருக்கு பார்க்கும்போது தான் ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம வரும்போது அந்த ரத்தம்லாம் நமக்கு துடிக்கும் பாருங்கள். அடைச்ச இதை போய் தப்பு பண்ணிட்டோம்டா, இதை போய் நம்ம ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான், பொருந்திய வீட்டில் பொருந்தாதுன்னு கேட்பாங்க. பாரதியாரின் சிறப்பு பெயர்களில் சிறப்பு பெயர் மட்டும் தான் நம்மளால படிப்பான். சிறப்பு பெயரில் எதுக்கு கண்டு எது ஒன்று பொருந்தாதுன்னு கொடுத்துருப்பான் அவன். ஓகே, அதனால் கேள்வி நீங்கள் முழுசாக படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் விளங்கும். அது குரூப் பண்ணும்போது கண்டிப்பாக கேள்வியை முழுசாக படித்தாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு முழுசாக படிங்க. சரிங்களா? முழுசாக படித்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபை நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் பண்ணால் மட்டும்தான் குரூப் 1ல் கண்டிப்பாக நீங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்கிறது எங்களுக்கு தெரியும் தான். சரிங்களா? ஸோ அதனால் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு கேள்வி தெரியும் தெரியல, ஓகேவா? ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கேள்வி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் முழுமையாக படிங்க, ஆப்ஷன் நல்லா படிங்க. சரிங்களா? படிச்சுட்டு படித்த உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஒரு சில கேள்விலாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா அந்த ஆன்சர் ஆப்ஷன் எங்கெல்லாம் இருக்கான்றதை போய் பாருங்கள். ஓகே, அப்படி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்ணை மூடினா அதை செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஆப்ஷனை பார்த்துட்டு பிறகு வேறு ஒரு ஆன்சர் வருமானதை மட்டும் கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் சொல்லும், உங்கள் மனசு அந்த மனசு சொல்லத்துக்கு கேளுங்க. அங்கே புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசை வந்து மாற்ற நினைக்கும். ஸோ இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கலாம், அந்த வெங்காய கதையே வேணாம். தயவு செஞ்சு நீங்கள் கொஸ்டின் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்ணை மூடி அதை போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90% கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் செகண்டு தேர்டு பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான். ஒரு 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் தான் ரைட்டாக இருக்கும். மீதி 9 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாட்டி நீங்கள் போட்டும்போது அதுதான் ரைட்டாக இருக்கும். சரிங்களா? நான் கேட்ட மாதிரி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் ஃபுல்லில் 12 கொஸ்டின் விட்டுருக்கேன்.
அதாவது ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் தான். ஆனால் என் புத்தி சொல்கிற பேச்சை கேட்டு என்ன பண்ணால் இது வராது இதான வரும்னு சொல்லிட்டு மாற்றி போட்டு கிட்டத்தட்ட 12 கொஸ்டின் வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன். அப்படி அந்த 12 கொஸ்டின் ரைட் பண்ணி தான் நான் 2017 வேலைக்கு போயிடலாம், 2016 வேலைக்கு போயிருக்கலாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன பிளாக் லாக்ஸ் அதெல்லாம் வந்து எல்லாருமே வரக்கூடியதான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஆன்சர் பார்க்குறீங்களோ அந்த ஆன்சரை ரைட் பண்ணுங்கள். அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ரைட் ஆன்சர் உங்கள் மனசை சொல்லிச்சு, உங்கள் மனசாட்சிப்படி நடந்துங்க. அதனால் மனசாட்சி சொல்கிறது என்றைக்குமே வந்து பொய்க்காது. நம்ம மனசாட்சிப்படி வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்த மனசு தான் ஃபஸ்ட்டு சொல்ல தெரியாது, மனசு தான் சொல்லுது. அதனால் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா கவனிங்க. அந்த ஆன்சரை மட்டும் ஆப்ஷன் இருந்தால் போடுங்க. சரியா? அடுத்தது, முதலில் ஒரு முறை 200 கேள்விகளையும் ஒரு சுற்று பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 3 ரவுண்டு வச்சுங்க. ஓகேவா? என்னது மொத்தம் 3 ரவுண்டு வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். சரிங்களா? இந்த 3 ரவுண்டு இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறீங்களா, பார்க்கும்போது முதல் சாக்லேட்டு உங்கள் வாயில் போடுங்க. சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கேள்வியை படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஏன் நான் சாக்லேட் போட சொல்லணும்னா, சாக்லேட் எடுத்துனா உங்கள் மைண்டை வந்து ஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா? அந்த மைண்டை வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தரது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அங்கே ஒரு சுறுசுறுப்பு ஏற்படுத்தி பார்த்தோன்னா அந்த சாக்லேட். ஏன்னா அந்த சாக்லேட் வந்து நீங்கள் நாக்கில் போட்டு சுவைக்கும் போது என்னென்னா அந்த உங்கள் நாக்கு வந்து அந்த நுண்ணுறுப்புலாம் சொல்ல பார்த்தா சொன்னது இந்த சுவை உணர்வுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்டிவ்லேயே இருக்கும். அப்படி ஆக்டிவ் இருக்கும்போது என்னென்னா உங்களுடைய மைண்டும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிவாக செயல்படும். ஸோ இதுக்காக தான் சாக்லேட் சாப்பிட சொன்னது, வேறு எந்த காரணமும் இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. முதலில் இந்த 200 கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு, மொத்தம் 3 ரவுண்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 200 கேள்வி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கேள்வி தான் தெரியும். செகண்ட் ரவுண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மொத்தம் 3 ரவுண்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா எதெல்லாம் கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டின் மட்டும் போட்டுனாங்க ஷேட் பண்ணுங்கள். அது ஷேட் பண்ணுன்னா ஒரு புள்ளி மாதிரி வச்சுங்க. அதாவது கொஸ்டின் பேப்பரில் வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் என்ன சார் நீங்களே வந்து இப்படி டிமோட்டிவ் பண்ணிங்கன்னா, ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் வைக்கும்போது மறந்துடுவோம், அப்புறம் வைக்கலான்னு அப்புறம் நம்ம ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அதனால் கொஸ்டின் பேப்பரில் ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாத மாதிரி வச்சுங்க. ஓகேவா? அது ஃபஸ்ட் ரவுண்ட் என்னது மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ, அதாவது 200 கேள்வியில் வந்து 10 கேள்வி தெரிஞ்சுதா, அப்போ 10 கேள்வி வந்து மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டுலேருந்து நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் எந்த ரவுண்டு இருந்தாலுமே மேக்ஸை ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ணிடுங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து ஏன்னா சார் ஒமிட் பண்ணுறது, மேக்ஸ் கடைசியிலே வச்சிங்களா சார் நான் கடைசியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவசரத்தில் வந்து நிறைய தப்பு பண்ணேன் சார் அப்படின்னு நினைங்கன்னா ஒன்றும் இல்லை. அந்த 3 மணி நேரம் டைம் என்ன பண்ணீங்கன்னா 2ஆக பிரிச்சிங்க. ஓகேவா? அந்த ரவுண்டு 3 ரவுண்டு அது அந்த நேரத்தை 2ஆக பிரிச்சிங்க. 2 மணி நேரம் 1 மணி நேரம், அந்த 2 மணி நேரத்துக்கு ஜிகே ஒதுங்க. அந்த 3வது 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸுக்கு ஒதுங்க. ஓகேவா? சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த 2 மணி நேரத்தில் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் மீன் 175 கொஸ்டினை 3 ரவுண்டு போகணும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து பார்த்தா சரசன் அதை முழுசாக படிங்க, ஆனால் ஃபாஸ்ட்டாக படிக்கணும். ஃபாஸ்ட்டாக படித்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் உங்களுக்கு கொஸ்டின் படிக்கும்போது தெரிஞ்சிடும் அந்த கொஸ்டின் வந்து நம்ம தெரிஞ்ச கொஸ்டின். அந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் பண்ணணும். இதுவாதுவெல்லாம் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின். ஓகே, நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போடுங்க. எப்படி 100 கேள்வியில் எப்பயுமே 200 கேள்வியில் பேசிக்கான கேள்வி எல்லா எக்ஸாம்லையும் 100 கேள்வி வைப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படின்னும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 60லேருந்து 70 கேள்வி தெரியுது, இல்லை 60 கேள்வி கண்டிப்பாக தெரியறது வாய்ப்பு இருக்குது. அந்த 60 கேள்வி மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும், அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். OMR எடுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போய்ட்டு அந்த 60 கொஸ்டின் மட்டும் எங்கே இருக்குதோ அழகாக தேடி தான் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு 60 ஷேர் பண்ணி வச்சிட்டிங்க. இது வந்து 1 மணி நேரத்தில் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட் வரீங்க. செகண்ட் ரவுண்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ரவுண்டில் இதுவாதுவான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது, அதாவது 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிருப்பீங்க, மீதி 2 ஆப்ஷன் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த 2 ஆப்ஷனில் இதுவாதுவான்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வராது. அந்த கொஸ்டினை செகண்ட் ரவுண்டில் போங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து அந்தமாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் படித்த ஒரு அனுபவத்தில் கண்டிப்பாக வந்து அந்த 2 சாய்ஸ்லேருந்து ஒரு சாய்ஸை ஒமிட் பண்ணுறது வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து அந்தமாதிரி கொஸ்டினை மட்டும் பாருங்கள். 3வது ரவுண்டில் சுத்தமாக உங்களுக்கு தெரியாத கேள்வி. ஓகே, அந்த கொஸ்டினுக்கு உட்காந்து யோசிக்கிறேன்றது அந்தமாரி கதையை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை நீங்கள் எத்தனை வாட்டி படித்து பார்த்தாலுமே தெரியாத கொஸ்டின் தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சரி அந்த தெரியாத கொஸ்டின் நல்லா படித்து பாருங்கள், ஒரு 10% வந்து உங்களுக்கு தெரியுது வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு 5% உங்களுக்கு தெரியுது வாய்ப்பு இருக்குது. 10% செஞ்சாலும் 5% செஞ்சாலும் தெரியாத கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதை நீங்கள் அதாவது நீங்கள் 10% கம்ப்ளீட் பண்ணாலும் 5% கம்ப்ளீட் பண்ணாலும் இன்கம்ப்ளீட் தான். புரியுதுங்களா? 100% கம்ப்ளீட் பண்ணால் தான் அது கம்ப்ளீட். அது வரைக்கும் நீங்கள் 99% படித்தாலுமே அது இன்கம்ப்ளீட் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா தயவு செஞ்சு தெரியாத கொஸ்டின் உட்காந்து நான் போடணும்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து படித்து பார்க்காதீங்க. சரிங்களா? அதை நம்ம கடைசியாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 ரவுண்டு வரது போதே பார்த்தா உங்களுக்கு ஒரு கடத்தில் ஒரு 1.25 மணி நேரம் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அதுவான்னு சொல்லிட்டு என்ன ஒன்று சூஸ் பண்ணி அதை வந்து மீதி கொஸ்டின், அது வந்து ஒரு 30 கொஸ்டின் இல்லை 20 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அந்த கொஸ்டின் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100 கொஸ்டின் ஷேர் பண்ணியிருப்பீங்க, மீதி 100 கொஸ்டின் ஷேர் பண்ணாமல் இருக்கும். அதில் பார்த்தா 25 மேக்ஸ் இருக்கும், 75 கண்டிப்பாக ஜிகே கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், தெரியாத கொஸ்டின் இருக்கலாம். ஓகே, இப்போ நான் பண்ணேன்னா 1 ஹவர் இருக்கா, மேக்ஸ் எடுங்க, 25 மேக்ஸ். நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா 25ல் 20 மேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 5 மேக்ஸ் கண்டிப்பாக தெரியாத கொஸ்டின் தான் வரும்.
சரிங்களா. அதில் கவலைப்படாதீங்க. அந்த 20 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 2 ரவுண்ட் பற்றி அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஈஸியானது அதெல்லாம் கஷ்டமானதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த அளவைகள் தொடர்பான கணக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பகடை, இந்த திசைகள், இந்த சராசரி, சதவிகிதம், லாப நட்டம், தனி வட்டி கூட்டு வட்டி இதெல்லாம் போடுங்க. இந்த அளவைகள் தொடர்பான கணக்கை கடைசியாக வச்சுங்க. ஏன் சார் அது கடைசி வச்சு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது ஃபார்முலா வச்ச மாதிரி தான் வரும். அது நம்ம குரூப் 1 எக்ஸாம் போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டஃப்பான கொஸ்டினை வைப்பாங்க. ஓகே, ரொம்ப டஃப்பான போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 2-3 ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2-3 ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணிங்கன்னா அதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது வந்துச்சுன்னா ஆன்சர் புள்ளியில் வர மாதிரி வைப்பாங்க. அது ஒரு பிரச்சனை. ஸோ அது பல பிரச்சனை இருக்கும் அளவைகளில். மெஷர்மெண்ட்டை நீங்கள் கடைசியாக வச்சுங்க. மெஷர்மெண்ட்டில் 5 கொஸ்டின் கேட்டால் அந்த 5 கொஸ்டின் கடைசியாக போடுங்க. மீதி அந்த 20 கொஸ்டின் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஈஸியான கொஸ்டின் அப்படியே டப்புன்னு போட்டுனாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ரவுண்டு வாங்க. சரிங்களா, போதும் 2 ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் போடுங்க. அது ஒரு பார்த்தீங்கன்னா அந்த எப்படி 25 மேக்ஸில் கண்டிப்பாக 15 மேக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா படித்த ஆவரேஜாக படித்த ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். அந்த 5 கொஸ்டினை ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஒரு 5 கொஸ்டின் தெரிஞ்சுக்கும். மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் தெரியாது. ஸோ அப்போ ஜிகேல ஒரு 75, இதில் ஒரு 5, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டினாகவே இருக்கும். சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இது முழுக்க உங்களுடைய ஐடியா தான். ஸோ என்ன பண்ணுறதுனா இந்த 70 கொஸ்டினும் ஒரே ஆப்ஷன் போடுறதுனாலும் சரி, இல்லையா சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வச்சு போடும்போது கொஞ்சம் ஆப்ஷன் வச்சு பார்த்தா இது வரும் அது வரும்னு தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒமிட் பண்ணத்தான் சரி. என்னை பொறுத்தவரை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 80 கொஸ்டின் இருக்கா, 80 கொஸ்டின் எதனா ஒரு ஆப்ஷன் மட்டுமே போட்டுவாங்க. சி போட போறியா, சி மட்டுமே 80க்கும் போடுங்க. டி போட போறியா, டி மட்டுமே 80க்கும் போடுங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஓகேங்களா. என்ன சொல்கிறேன்னா ஒரு சிலருக்கு என்ன ஐடியா இருக்குன்னா, சார் ஆப்ஷன் பேஸ்டு கொஸ்டினாக எனக்கு தெரியும் சார், அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வச்சு நான் ஒமிட் பண்ணிவிட்டு நான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். சார் எனக்கு எந்த மெத்தடும் தெரியாது சார், நான் சார் பண்ணது நான் எனக்கு 80 கொஸ்டின் தெரியாமல் அப்படியே நிற்கிது. 50 கொஸ்டின் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம் நிற்கும். சரிங்களா. 80க்கும் சி போடுங்க, 80க்கும் டி போடுங்க, இல்லை 80க்கும் இ போடு. இ மட்டும் சாரி மாற்றி சொல்லிட்டு இ மட்டும் போடுறாதீங்க. ஏன்னா ஈனை வந்து வேறு கொஸ்டின் அது ஈல போட்டால் எனக்கு தெரியலன்னு அர்த்தம். அந்த தப்பு மட்டும் பண்ணுறாதீங்க. சரிங்களா. இ வந்து இ ஆப்ஷன் நீங்கள் தொடவே கூடாது. உங்களுக்கு கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி 4 ஆப்ஷன் மட்டும் தெரியும். என்னது ABCD அந்த 4 ஆப்ஷன் தான் இருக்குது. 5வது ஆப்ஷன் கிடையாதுன்னு நீங்கள். ஓகேவா. அந்த 4 ஆப்ஷன் மட்டும் போட்டு பாருங்கள். சரியா. அந்த 4 ஆப்ஷன் மாதிரி இ ஆப்ஷன் தொடவே தொடாதீங்க. இதில் எதனா ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிட்டு அதே ஃபுல்லாக போடுங்க. சார் 80 கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு 10க்கு சி போடுறேன், மீதி 10க்கு டி போடுறேன், மீதி 10க்கு ஈலே வருது பாருங்கள், ஏ போடுறேன் அப்படின்னு சொல்லி போடாதீங்க. எவ்வளோ கொஸ்டின் தெரியலையோ எல்லா கொஸ்டினுமே ஒரே ஆப்ஷன் போடுங்க. அதான் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா. அதனால் ஒரே கொஸ்டின் போட்டு நிம்மதியாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே தான் எல்லாமே பண்ணியிருப்பானுங்க. சரியா. அதனால் அந்த பயத்தோடு வச்சுக்காதீங்க. அங்கே போய் ஐயோ இந்த 80 கொஸ்டின் தான் வந்துடும் பழகுது. நீங்கள் அந்த 120 கொஸ்டினே உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா. அதில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 110 தான் வரும். அது மேலே வரது வாய்ப்புகள் கிடையாது. மிஞ்சி போனால் 120 வரலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக வருதுன வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 120 130 வந்த காரணம் மேக்ஸ் இருந்துச்சு, எல்லாம் எடுத்தாங்க. இப்போ மேக்ஸை பார்த்தா 25 மேக்ஸ் தான் அப்படின்னும் போது கண்டிப்பாக கட் ஆஃப் குறைத்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தில்லாக வரலாம். போனாட்டி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 115 120 தான் கட் ஆஃப். இந்த வாட்டி கண்டிப்பாக 110 தான் வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. அதை தாண்டி யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த 120 கொஸ்டின் உங்களுக்கு காப்பாற்றும். ஏன்னா எல்லா எக்ஸாம்லுமே கண்டிப்பாக 50% கொஸ்டின் வந்து பேசிக் கொஸ்டின் தான் வைப்பாங்க. அந்த பேசிக் கொஸ்டினை யாரெல்லாம் தப்பு பண்ணலையோ அவங்களாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவான். பேசிக் கொஸ்டினே தப்பு பண்ணுறான் கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சிடுவான். சரிங்களா. சரி, நீங்கள் படித்தது போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த எக்ஸாம் எதிர்கொள்ளுங்கள். சரியா. அடுத்து தெரிந்த கேள்விக்கு மட்டும் முதலில் விடையளிக்கும் சொல்லிட்டேன். கணிதம் தொடர்பான கேள்விக்கு பின்னர் பதிலளிக்கும் ஓகே சொல்லிட்டேன். அனைத்து கேள்விக்கும் விடையளித்து விட்டோமா என்பதை சரி பார்த்தோம். சரிங்களா. கடைசியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 200 கேள்வியுமே பதிலளிச்சிடுமான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. சரிங்களா. கரெக்டாக வந்து இன்ச்சு பை இன்ச்சாக கவனிங்க. ஏன்னா ஷேட் பண்ணால் அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக வரும். சரிங்களா. அடுத்தது சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேர்வு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் டைம் தருவாங்க. எது சார் இந்த 15 நிமிஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னா அந்த ஏ ஆப்ஷன் எவ்வளோ போட்டிங்க, பி ஆப்ஷன் எவ்வளோ போட்டிங்க, டி ஆப்ஷன், சி ஆப்ஷன், இ ஆப்ஷன். இ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் போட்டு முடியாது, அது வந்து 0 போட்டுங்க. மீதி 4 என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளோ போட்டிங்கன்றத கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து கவுண்ட் பண்ணி அழகாக போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கவுண்ட் பண்ணும்போது மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த கவுண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காது. ஓகேங்களா. 5 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுங்க. கூட்டியாச்சும் போடுங்க. ஒன்றா கூட்டி போடுங்க. ஒன்று அர்ஜென்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் புலி, நான் எம்ஃபில் மேக்ஸு, எம்எஸ்சி மேக்ஸ்னு சொல்லிட்டு உங்களுடைய மேக்ஸ் கௌரவத்தெல்லாம் அதில் காட்டாதீங்க. தயவுசெஞ்சு என்ன சொல்லனா ஒன்றா பண்ணுங்கள். ஒன்று அர்ஜென்ட். நம்ம 1ஆம் வகுப்புலேருந்து தான் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிக்கிறோம். டேரெக்டாக போய்ட்டு நம்ம ஒன்றும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியோ பிஎஸ்சியோ படிக்கல. நம்ம 1ஆம் வகுப்பு தான் போயிருப்போம். சரிங்களா. பிஹெச்டி முடிச்சவங்க கூட பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு தான் போயிருப்போம். அப்படின்னும் போது ஒன்றா எண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது உங்கள் லைஃப் 5 மார்க். நம்ம எடுக்கிறதே பார்த்தோன்னா எவ்வளோ மார்க் பார்டர் மார்க் தான் எடுத்துருப்போம். அதுலேயும் 5 மார்க் குறைச்சா நமக்கு எவ்வளோ வலிக்கும். சரிங்களா. அதனால் என்ன சொல்கிறேன்னா பொறுமையாக 15 நிமிஷத்தில் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். 15 நிமிஷத்தில் 200 எண்ணத்துக்கு தெரியாதா, அவ்வளோ எண்ணி பொறுமையாக போடுங்க. போட்டுட்டு ரிலாக்ஸாக வெளியே வாங்க. சரிங்களா. வெளியே வந்துட்ட பிறகு இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு. வெளியே வந்து நம்மளால தெரியுமாண்ணா
நம்ம எப்படி எழுதியிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு கேட்கலாமே. அப்படியே வெளியே வந்த உடனே அவன் ஃபோன் ஆன் பண்ணி வச்சிங்களேன். நான் வந்து எக்ஸாம் வந்து 1 மணிக்கு வெளியே இருந்துச்சு, 1-2 வந்து வெளியே வந்து ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணுவேன். சுவிட்ச் ஆன் பண்ணி கால் வரும், மச்சான் எப்போ எக்ஸாம் எழுதுவேன். டே ஏன்டா இப்போ தான் ஒரு கண்டத்துலேருந்து வெளியே வந்தேன், அதுக்குள்ளே ஃபோனாடா மூட்டு ஃபோனாடா. நான்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வெளியே வந்தால் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். போய்ட்டு அழகாக 1 மணி எக்ஸாம் எழுதா 2 மணிக்கு ஷோ போடுவாங்க சரிங்களா, மேட்னி ஷோ போடுவாங்க. போயிட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு அப்படியே விசில் வச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துன்னு போய்ட்டு அப்படியே வீட்டில் போட்டால் சரி. அதோட ஆன்சருக்கு எண்ணி விட்றானா அன்றைக்கி தான் எடுத்து பார்ப்பேன். 3 நாள் தொடவே மாட்டேன். இந்த ப்ரைவேட் கீ வருது, அந்த கீ இந்த கீ, அவங்க சொல்லுவாங்க அந்த அகாடமி இந்த அகாடமி, ரேஸ் அகாடமி, ரேடியன் அகாடமி, நிறைய அகாடமி விடுவாங்க. எதையுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ என்ன தான் வச்சாலும் டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா வைக்கும்போது ஒரு தப்பான ஆன்சர் வைக்க தான் செய்வான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் போட்டு மனசு தர. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் கீ பார்க்கும்போது உங்களுக்கு 170 வரும். அதே கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா 150 மாறிடும். 20 கொஸ்டின் எங்கே போகுதுன்னே தெரியாது. சரி, இதெல்லாம் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ண தெரியுங்களா, எக்ஸாம் ஹால் முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு அப்படியே வரீங்க. வெளியே வந்து எக்ஸாம் பற்றி ஒரு கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, யாருக்கிட்டுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பு யாருமே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் தான் தரும். எப்படியா இருந்தாலுமே எதனா ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவான விஷயம் வரதான் செய்யும். வெளியே வருவீங்க, மச்சான் இந்த கொஸ்டின் என்னடா ஆன்சர் போட்டேன், டே இதேடா போட்டேன், ஏன்னா இது வராதுடா இதாண்டா வரும். ஏன்னா எல்லாருமே இந்த கொஸ்டின், அதாவது பார்த்தீங்கன்னா அவன் வந்து டிஎன்பிசி அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. நம்ம கொஞ்சம் வெறித்தனமாக படிச்சிருப்போம். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், டே நானே இந்த கொஸ்டின் போட்டேனேடா, அப்போ என்னடா கிளாஸ் பண்ணி கேட்பான். திடீர்னு அடடே என்னடா இவ்வளோதுன்னு பொசுக்குன்னு இந்த வார்த்தை சொல்லிவிடுன்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீல் ஆகிடும். அப்போ என்னன்னா நம்ம 199 கொஸ்டின் ரைட் பண்ணியிருப்போம். பயபோல் அவன் வந்து ஒரே கொஸ்டின் தான் போட்டிருப்பான், மற்ற கொஸ்டின் எதுவுமே அவன் தெரியாது. அவன் அந்த கொஸ்டின் மட்டும் தான் போட்டிருப்பான், நம்ம அந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருப்போம். வேணும்னே நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ நம்மனா அவனையும் கரெக்டாக போட்டிருக்கான். டிஎன்பிசி கிளாஸ் வரலாமல் படிக்கல, டிஎன்பிசி என்னென்னு தெரியாது, கம்பெனிக்கு போகிறான், அவனே அந்த கொஸ்டின் போட்டிருக்கான், நம்மனா போடல. அப்போ நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பணம் வந்துடும். அப்போ நம்ம படித்தது இவ்வளோதானா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். சரிங்களா, ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கொஸ்டின் தான், அவன் அந்த ஒரு கொஸ்டின் வச்சு தான் பேசிட்டு போவான். சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் யாருக்குமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. டோன்ட் டிஸ்கஸ் அதர்ஸ் கேண்டிடேட்ஸ். சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உன்னோட சித்தவா பையன் சித்தி பையன் யார் வேணா இருக்கட்டும், யாரை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. டிஸ்கஸே தேவையே இல்லை. எக்ஸாம் எழுதினேன், சுமாராக எழுதியிருக்கேன், எவ்வளோ மார்க் வரும், ஆன்சர் கீ வந்தால் தெரியும், அவ்வளோதான். இந்த 2 பதில் மட்டும் நான் வச்சுங்க. வீட்டில் கேட்டாலுமே சரி இதுதான் சொல்லணும், எக்ஸாம் எப்படிடா பண்ணியிருக்க, ஓகே ரிசல்ட் வந்தால் தெரியும். ரிசல்ட் எப்படா வரும், ஆன்சர் கீ வந்தால் தெரியும். ஆன்சர் எப்போ வரும், 3 நாள் வரும், முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு கம்முன்னு விட்ருங்க. சரியா, டிஎன்பிசி அஃபிஷியலாக ஆன்சர் கீ விட்ற வரைக்குமே உங்கள் கொஸ்டின் பேப்பர் மட்டும் அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுங்க. அதிலே ஹால் டிக்கெட்டை சொருவி பத்திரமா எடுத்து ஒரு மூலையில் வச்சுருங்க. ஆன்சர் கீ அஃபிஷியலாக விட்ட உடனே அந்த கொஸ்டின் பேப்பரை டூஸ் தட்டி எடுங்க. டூஸ் தட்டி எடு. அப்போ வந்து என்ன கொஸ்டின் ஆன்சர் வருதோ அதை மட்டும் பாருங்கள். சரிங்க, அந்த விஷயத்தை நான் வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து படத்துக்கு போகிறதோ இல்லை பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிறதோ இல்லை உங்களோட வேலை அன்றைக்கி போய்ட்டு ரிலாக்ஸாக தூங்க. அதை பற்றி எதையுமே யோசிக்காதீங்க. நாளைக்கு நைட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுங்க நல்லா. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நாளான்னைக்கு 2 நாள் அந்த ஒரு வாரம் ஃபுல்லோட டைம் எடுத்துங்க. அதுக்கடுத்து ஒரு வாரம் கேப்போட அடுத்த எக்ஸாம் படிங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாலே போதும், கண்டிப்பாக தப்பு எதுவுமே வராது. சரிங்களா, ஸோ தப்பு வரக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம், பதட்டம், இது 2 தான். அப்புறம் நம்பிக்கையின்மை. நம்ம ஒரு கொஸ்டின் போடுவோம், இது ரைட்டாக தப்பா, ஏன்னா போகிறதே நீ தான், அப்புறம் எப்படி அந்த கொஸ்டின் தப்பு வரும். அப்போ அந்த பயம் வந்துச்சுன்னா நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்போ பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். இந்த 3த்தை வெளியே அனுப்புங்க, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். சரிங்களா, ஸோ 4 எக்ஸாமை பயமே இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோட அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த எக்ஸாம் உங்களுக்கு கை கொடுதோ இல்லையோ, அதான் பண்ணாங்க. இந்த வருஷத்தோட முதல் எக்ஸாம் நான் போய்ட்டு ஒரு எக்ஸாம் நான் வந்து எந்தளவுக்கு படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னென்னாலே செக் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு போய்ட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த எக்ஸாமில் வெற்றி பெறணும் இல்லையோ ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீங்க. ஒவ்வொரு எக்ஸாமே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கடுத்துரும். நாளைக்கு வரக்கூடிய எக்ஸாம் என்ன அனுபவத்தை தரப்போகுதுன்றதை மட்டும் அந்த ஒரு எண்ணத்தோடு போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். அனைவரும் இந்த நாளைக்கு நடக்கிற இந்த குரூப் 1 எக்ஸாமில் வெற்றி பெறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.